தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் சாரதா சக்தி பீடத்தில் ராகு கேது யாகம் நடந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் உள்ள சாரதா சக்தி பீடத்தில் ஸ்ரீ மகா பிரித்திங்கரா பீடம் சார்பில் வெள்ளியன்று இரவு 11:28 மணிக்கு ராகு கேது பெயர்ச்சி யாகம் திருக்கணித முறைப்படி நடந்தது. இந்த யாகத்தை ஸ்ரீ அதிர்வன பத்ரகாளி பீடாதிபதியான ஸ்ரீ தத்தகிரி சுவாமிகள் பூஜை ஸ்ரீ சாம்பசிவ ரிஷீஸ்வரர் நடத்தி வைத்தார். இந்த பெயர்ச்சியின் மூலம் ராகுவினால் மிதுனம், துலாம், மீனம் ராசிக்காரர்களுக்கும், கேதுவினால் மேஷம், கன்னி, தனுசு ராசிக்காரர்களுக்கும் நன்மை ஏற்படும். கடகம், சிம்மம், மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் பாதிப்புக்குள்ளாவார்கள். ராகுவால் பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா, காளி, சண்டி போன்ற தெய்வங்களையும், கேதுவினால் பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் விநாயகரையும் வழிபட வேண்டும். இந்த வழிபாடுகளால் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி போன்ற நாட்களில் 20 ஆண்டுகளாக இங்கு யாகம் நடந்து வருகிறது. இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போன்ற யாகங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதனால் மக்கள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த யாகங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த யாகத்தினால் நமக்கு என்ன பலன்? ராகு கேது அப்படின்னாலே எல்லோரும் நாம் நினைப்பது பலவிதமான கவலைகள் எல்லோருக்கும் இருக்கும். ராகு கேது இல்லாமல் ஒருவருடைய ஜாதகங்களை நாம் பலம் பெற செய்ய முடியாது. அதற்கு என்ன காரணம் என்று நாம் அலசி பார்த்தால், ராகு கேதுக்குள்ளான நட்சத்திரங்கள் முழுமையான கால்களோடு அந்தந்த வீட்டில் இருக்கின்றன. அதை நீங்கள் அலசி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அந்த ராகு கேது சாரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் முழுதாக ஒரு ராசியில் அமர்ந்திருக்கும். இதுவே அந்த ராகு கேதுவுடைய விசேஷத்தன்மை உங்களுக்கு புரியுதுங்களா? மற்ற ராசி நட்சத்திரங்கள் 2 பாதங்கள் ஒரு ராசியில் உண்டு, இன்று 2 பாதங்கள் வேறு ராசியில் இருக்கும். அதனால் அந்த ராகு கேதுவுக்கு மிக மிக பலம் அதிகம். எந்த ராகு 12 ராசிகளிலுமே 7 கிரகங்கள் ஆட்சி கொண்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய அதிபதி உண்டு. அதாவது அந்தந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் சொந்தக்காரர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சொந்த வீடு இல்லாதவனுக்கு, சொந்த வீடு உள்ளவனுக்கு எப்படி ஒரு வீடோ, சொந்த வீடு இல்லாதவனுக்கு எங்கெல்லாம் உலகமெல்லாம் நம் வீடுன்னு சொல்வது போல் இந்த ராகு கேதுவுக்கு அவர்கள் எங்கு அமர்கிறார்களோ அந்த இடமே அவர்களுடைய சொந்த வீடாக ஆட்சி செய்து அங்கே முழு பலாபலன்களையும் எடுத்துக்கொண்டு அதை சொந்த வீடாக மாற்றிக்கொள்ளும் தன்மை ராகு கேதுவுக்கு உண்டு. புரியுதுங்களா? அதே போல் இந்த ராகு கேதுவுக்கு எந்த கிரகத்தின் வீட்டில் அமர்கிறார்களோ, எந்த கிரகத்தோடு அமர்கிறார்களோ அந்த கிரகத்தின் பலனை குறைத்து இவர்கள் முழு பலனையும் தருகின்ற பலாபலன்கள் உண்டு நமக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஹோமத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த பெயர்ச்சி இரவு 11:28 ராகு கேது பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி நடைபெறுகிறது. எல்லோரும் கேட்கலாம், ராகு கேது பெயர்ச்சி முன்பே நடந்துவிட்டது, 8ஆம் தேதியே நடந்துவிட்டதுன்னா அது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நடந்தது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஹோமத்தினால், இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்கு ஒன்றுதான் செய்ய வேண்டும். விநாயகரையும் காளியையும் வழிபட்டு வந்தால் இந்த பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பாதிப்பு உள்ள ராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்பதற்கு நிச்சயமாக நம்பலாம். அதே போல் ராகுவினால் மிதுனம், துலாம், மீனம் ராசிக்காரர்களும், கேதுவினால் மேஷம், கன்னி, தனுசு ராசிக்காரர்களுக்கும் நன்றாக உள்ளது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்புள்ள ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கடகம், சிம்மம், மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உள்ளது. அப்போ அந்த பாதிப்புள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாதிப்புள்ளவர்கள் நிச்சயமாக விநாயகரையும், கேதுவினால் பாதிப்புள்ளவர்கள் விநாயகரையும், ராகுவினால் பாதிப்புள்ளவர்கள் பிரத்திங்கிரா, காளி, சண்டி போன்ற தெய்வங்களை வழிபட்டு வந்தால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த 1.5 வருடங்களில் நலமாக வாழ வழி செய்வாள் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த மகா பிரத்திங்கிரா அதர்வண வேதத்தின் தலைவி என் அன்னை மகா பிரத்திங்கிராவை வழிபட்டால் ராகுவினால் மட்டுமல்ல, கேதுவினால் மட்டுமல்ல, நவகிரகங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அன்னை மகா பிரத்திங்கிரா நம்மளை காத்து கொண்டு இருக்கிறாள் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம்.